Hi, in our today's podcast, we have the popular disc jockey, DJ Gautam. டிஜேன்றது வந்து ஒன்று கல்யாணத்தில் ப்ளே பண்ணுறவங்க இல்லை பார்ட்டியில் ப்ளே பண்ணுறோம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஜே அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு மூடை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு வேர்ல்டுக்கு கூப்பிட்டு போகிற ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். டிஜேஸ் டியூட்டி யூஸ் டு ப்ளே திஸ் க்ரௌட்ஸ் ஃபேவரட் க்ரௌட் என்ன இருக்காங்க முன்னாடி ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றது பாட்டெலாம் தெரிஞ்சு ஹேஸ் டு டேக் இட் வித் த ஃப்ளோ ரைட். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பெரிய பெரிய ஸ்டேஜில் ப்ளே பண்ணுறதுக்கோ எடுத்தோடனே மெயின் செட் கிடைக்காது. I remember one guy coming and asking me, summer tight, hey, Vinay தாண்டி வருவா எல்லேருந்து குத்துப்பாட்டு போடுறா அப்படி. ரமானே போடலையே நம்ம எப்படி போடுறது அதுலேருந்து. It was like a downer and that time Ani called me. இல்லை அனிருத், yes. Do you have any assistants for you? அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. They will expect some kind of ஒரு ஃபிகர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ தருவாங்க? இப்போ ஜூனியர் டிஜேன்னு ஒருத்தன் வரானா அவனுக்கு இவ்வளோ தான் பேமெண்ட், இவ்வளோ தான், அதெல்லாம் ஃபிக்ஸ்ட் எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பார்ட்டி எல்லா பப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா free entry for girls, not for boys. Boys மட்டும் stag அப்படி. All over the world அப்படி தான் இருக்கு. Hi, in our today's podcast we have the popular disc jockey DJ Gautam. Hi bro, how are you? நல்லா இருக்கடா, how are you? Yeah, like you have started your career while you was doing schooling in like 16 or 17 like college first year endலேருந்து. So இந்த டிஜேன்ற இந்த ஃபீல்டுக்கு ஆர் தேர் எனி ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் ஒரு கிளாஸஸ், இல்லை வந்து ஒரு டிஜேவோட கனெக்ட் பண்ணி இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட எப்படி போய் நான் ஏரியா சேரணும் அந்த ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கா, இல்லை இந்த டிஜேக்குன்னு தனி ஏதாவது ட்ரைனிங் செக்டார்ஸ் ஏதாவது இருக்கா? See, there is training classes, coaching classes in Chennai. I know a couple of companies they are doing it. So but ஆனால் நான் கிளாஸ் போய் கற்றுக்கல. I went to another DJ and he taught me the basics and everything, the rules of DJing, how it should be done and everything. Okay, so அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? How did it happen? So என்னோட டிபார்ட்மெண்ட் கல்ச்சரல்ஸில் எனக்கு கற்றுக் கொடுத்தவனும் இஸ் ஃப்ரம் மை டிபார்ட்மெண்ட் ஒன்லி. ஸோ பேசிக்கலி ஹி பிளேஸ் ஹிப்ஹாப் அண்ட் பாலிவுட். தமிழ் ப்ளே பண்ண மாட்டான். என்ன வந்து ஒரு 4 பாட்டு மட்டும் ரைட் பண்ணி எடுத்துனுவான் அப்படின்னா ரைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த காலேஜ் கல்ச்சரல்ஸில் நான் அவனுக்கு பாட்டெலாம் கொடுத்தேன், ப்ளே பண்ணான். இதுலேருந்து ப்ளே பண்ணால் பேசிக்காக தான் இருந்துச்சு. I asked him how to learn it basically. He told me you have to sit for a class எல்லாமே. And then வீட்டில் ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கல, அப்புறம் எங்கள் அம்மா ஒத்துக்கல முக்கியமாக. அப்புறமா சித்தி தான் வந்து காசு கொடுத்தாங்க. ஸோ ஐ வெண்ட் போய் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். And after I learned, I started practicing in night clubs எல்லாமே. So I was 21 இருக்கணும் கிளப்பில் என்டர் ஆகணும்னா. ஸோ அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. வெட்டிங்ஸ்லாம் ப்ளே பண்ணுவேன், நிறைய வெட்டிங்ஸ் ப்ளே பண்ணுவேன். சமூக நல கூடத்துலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் வெட்டிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். அவ்வளோ வெட்டிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வினய் தாண்டி வருவாய் I was in peak. Okay, அந்த ஃபிலிம். Yeah. Okay. I remember one guy coming and asking me, summer tight, okay, when mandapam only, I don't remember in the mandapam. One guy coming and, hey, வினய் தாண்டி வருவா எல்லேருந்து குத்துப்பாட்டு போடுறா like ரமானே போடலையே நம்ம எப்படி போடுறது அதுலேருந்து. ஸோ லைக் திஸ் ஆலுமா டோல்மா வந்து புதுசில் ப்ளே பண்ணுறது, ஏய் தலை பாட்டு போடுறா, டே இது தலை பாட்டு தான்டா. So like this, a lot of funny stuff will happen. A lot of weddings are fun actually to play, you know. Yeah. Later Zee Tamilல வந்து டான்ஸ் தமிழா டான்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ. ஸோ அப்போ வந்து சிம்ரன் மேம் மீட் பண்ணி, மேம் ஐ ஹேவ் அ கான்செப்ட் வேர் யூ கேன் ஹேவ் அ டிஜே பிஹைண்ட் த ஷோ டு மேக் ஷூர் த செட் இஸ் லைவ்லி. ஸோ யாராவது ஒரு கெஸ்ட் வாக்கின் வராங்கன்னா அவங்க பாட்டு போடுறதுலேருந்து எல்லாமே, ஷூட்டிங்னா பின்னாடி டிஜே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் தான் கிரியேட் பண்ணது. ஓகே. ஃப்ரம் அதை கால் ஃப்ரம் Vijay TV. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ வாஸ் Vijay Tele Awards, YMCA நந்தனம். ஒரு 8-9 years I was in Vijay. Freelancing or இல்லை எப்படி? I was freelancing only. It was going well. It was like a monopoly game back then. So it was like I was the only person doing it. Adukapparama I had Black coming and joining me. Me and Black we were doing Vijay TV. We were like killing it. Nalla jolly பண்ணிட்டு இருந்தோம், சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம். And 4 years back I was like I have to leave for some reason, so I left. இப்போ Black ஃபுல்லாக பார்த்துக்கிறான், Vijay TV ஃபுல்லாக அவனே பார்த்துக்கிறான். and he's doing shootings and all this stuff. We are in very good terms. நிறைய பேர் வெளில எனக்கு அவனுக்கும் சண்டை நினச்சிட்டாங்க. நானும் அவனும் செம்ம ஜாலி. We are like very good buddies. Okay. So then came out of Vijay TV. There was like a down phase. comeback கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. I was out of Vijay TV. வீட்டில் things were not going well. Okay. It was like a downer and that time Ani called me. So இது மாதிரி Ani call பண்ணி, இந்த மாதிரி I have a show that அனிருத். அந்த டைமில் அனிருத் ப்ரோ கால் பண்ணார். மாதிரி ப்ரோ கால் மீ இஸ் லைக் படி இந்த மாதிரி துபாய் எக்ஸ்போல ஷோ பண்ணுறோம், I want you to open the show, can you do it? Like, yes I can do it. I went open the show, it went well. And then next Malaysia was the next concept. That is where we ஃபுல்லாக இறங்கணும், எல்லாமே ஃபுல் கான்செப்டில் மாற்றி let's do this way அப்படின்னு சொல்லி he sat with me for everything. ஓப்பனிங்கில் இது பண்ணலாம், மிடில் இது பண்ணலாம். we both sat, we decided everything. அவர் கூட எல்லா கான்செர்ட் எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணேன். அந்த ஊருக்கு வர மக்கள்லாம், கான்செர்ட் வர மக்கள்லாம் அங்கே இருக்க நைட் கிளப்பில் தமிழ் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ தட் இஸ் how I'm traveling today around the globe. So is there any connections between DJ in cinema? சினிமாவில் வர மியூசிக்கும் டிஜேக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? லைக் அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அனிருத் சாரோட?
இல்லை இல்லை கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த கூலியில் வந்து இந்த வாவா பக்கமாக வந்து எதர்ச்சியாக ஹேப்பன். தட்ஸ் ஆல். ஐ ஷோட் ஹிம் திஸ் இஸ் தேர், ஹி ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் புட் இட். தட் ஹேப்பன் நேச்சுரலி. சி இஃப் இட் இஸ் ஆர்கானிக் இட் வில் ஒர்க். அந்த மாதிரி சேம் தான். தி சாங்ஸ் விச் கம் அவுட் இஃப் இட் இஸ் கமர்ஷியலி ஹிட் then only the DJ is going to play there. DJ play பண்ணி அந்த சாங் ஹிட் ஆகுறதுனா இப்போ ரீலில் ஹிட் ஆகுறது அந்த மாதிரி தான் இருக்கே தவிர there's no big of a connection till now. But அது பண்ணணும்னு ஆசை. I will try because இப்போ the remix was this வாவா பக்கமாக worked and stuff. I want to make more remixes. Try if something works out. Let's see. ஸோ இந்த ரீல் பேஸ்ட் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரி தான் சாங் மேக் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட்னு சொல்லி தனுஷ் சார் வந்து இப்போ இந்த இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் சொன்னார். பட் அந்த கல்ச்சர் வந்து இப்போ க்ரூம் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, back then music, see, I'll come from my age, okay, I'm a 90s kid, okay, 93 born kid, okay, so back then I used to listen music in radios, SS Music, Sun Music, all these things. And later on what happened, I used to download music and put it in media player and then listen to it. So on the cultural music at inniki we have Spotify, Apple Music, YouTube Music, name it, we have so many things to listen. So it is spread wide along. It is not in our hand buddy. Part hit ஆகணும்னு இருந்துச்சுன்னா அது ஹிட் ஆகும், ஆகக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் நல்ல பாட்டு கெட்ட பாட்டெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஆர்கானிக்கலி ஹேப்பன். ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த காப்பி ரைட்டுன்ற ஒரு இது இருக்குல்ல, ஒரு சில இடங்கள்லாம் வந்து டிஜேஸ்னால ஒரு சில சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியாதுன்றது இருக்குல்ல, அது எந்த மாதிரி? இப்போ தான் பிரதர் நம்ம ஊருக்கு வருது. காப்பி ரைட் இஸ் லீகல். For example, I said I was working for televisions, take Z or Vijay. There are two restrictions for few record labels. You cannot use because அவங்களுக்கு permission இருக்காது யூஸ் பண்றதுக்கு. To use it there, they should have permission. Without permission யூஸ் பண்ணா legal strike உண்டு. That is going to charge them a very big bomb. ஓகே. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணா இட்ஸ் கோனா. அதனால தான் அந்த மியூசிக் ப்ளே ஆகும்போது ரேண்டம் மியூசிக் ஏதாவது ஒன்று வரும். இப்போ என்ட்ரியில் வரும்போது வேற சாங் வரும். மேபி யூடியூப்லேயே இவ்வளோ ஸ்ட்ரைக் வருது. அண்ட் நம்பர் 2 இஸ் as you said நிறைய இடத்துல ப்ளே பண்ண முடியல. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் அ ஃபங்க்ஷன் இன் மை ஹவுஸ், டேக் அ பேபி ஷவர் ஆர் வெட்டிங் ஆர் எனிதிங், ஓகேவா, ஐ எம் டூயிங் இட் இன் அ பேன்க்வெட் ஹால். Say nice 5-star hotel in Chennai, I am doing in a banquet hall. I will have to take mandatory license for PPL. PPL ஓட எக்ஸ்பென்ஷன். PPL is a legal entity for record labels. Okay. அவங்க சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கேஷ் கலெக்ட் பண்ணி இவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. Okay. They own a lot of labels. Novexன்னு ஒரு லைசன்ஸ் கம்பெனி இருக்கு அதே மாதிரி. ஸோ அவங்க they own a particular set of labels. So for example, if the client is not able to afford one license and he affords another license, he has to the DJ has to 100% avoid the other labels songs playing there. அதையும் மீறி ப்ளே பண்ணா the DJ will also be in trouble. So it is risky. So whenever I play, I make sure both the licenses are there. Okay. And there's one more thing called as IPRS. Okay. IPRS is not there for weddings and family events, but corporate events, ticketed events, அதுக்கெல்லாம் IPRS எடுப்பாங்க. Like example இந்த கான்சர்ட், பிரைவேட் கான்சர்ட், அதுக்கெல்லாம் IPRS எடுக்கணும். Okay. So அவங்க பேஜ்லயே கொடுத்துருக்காங்க. Think if someone brings all the labels together, ஒரே ஒரு அமௌண்ட் பா, இதை நீ வந்து அந்த இது லீகல் இதுக்கு நீ எடுத்து வச்சுக்கலாம். இத்தனை பேர் க்ரௌடுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இதை நீ வந்து கட்டினா போதும். ஏன்னா டிஜே லைசன்ஸ்னு ஒன்று கிடையாது சென்னையில். கிடையாது. டிஜேக்கு லைசன்ஸ் கிடையாது. அசோசியேஷன் அந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கு, சிடிஜே இருக்கு. இட்ஸ் லைக் அ கம்யூனிட்டி ஃபார் அஸ். நாங்கள் எங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிப்போம். யாருக்கா தட் இஸ் அ வெரி வெரி குட் கம்யூனிட்டி. ஏன்னா நல்லதுக்கு மட்டுமே. ஸோ யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்க கிட்ட கேஷ் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில் மை சீனியர் டிஜேஸ் ஆர் டூயிங் இட் ரியலி வெல். ஐ கேன் வவுச் ஃபார் இட். மை சீனியர்ஸ் ஆர் டூயிங், வி ஹேவ் அ வெரி ஹெல்தி கம்யூனிட்டி. ஏன்னா இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். பிகாஸ் இது வந்து ஒரு நிலையான ஒரு ஒர்க் கிடையாது. இல்லை வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த டைமுக்கு தான், இந்த அடுத்த 3 வருஷத்துக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏஐ வந்து இதுக்கப்புறம் ரூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஏஐனால எப்படி ஒருத்தனோட மூடை கேட்ச் பண்ண முடியும்ன்ற ஒன்று. டுமாரோ ஏஐ இஸ் கோயிங் டு ரூல் டிஜேயிங்னு சொன்னாங்கன்னா, ஐ லேர்ன் ஹவ் டு டைப் ப்ராம்ப்ட்ஸ். ஐ வில் அடாப்ட். I will not say இதனால அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. I will learn how to type prompts and make the AI work. I will adapt and I will learn. That is the only way you can survive. நான் டே 1லேருந்து இன்னி வரைக்கும் பண்ணுற ஒரே குட் ஹேபிட்னா ஹோம்ஒர்க். ஸோ ஐ வில் டவுன்லோட் மியூசிக், ஐ வில் லிசன் இட் இன் அ ஸ்பீக்கர், கார் ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ். there's difference between all three. நீ ஹெட்ஃபோனில் கேட்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும், கார் ஸ்பீக்கரில் கேட்கும்போது வேறு மாதிரி இருக்கும். உனக்கு பிடிச்ச பாட்டு க்ரௌடுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் all is you will learn when you're learning DJing properly from a really good teacher if you learn. இப்போ டிஜே ஆகணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக என்ன தேவை, எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் வேணும், இந்த கியர் வேணுன்றது ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஸ்டேட்டில் வந்து டு ஸ்டார்ட் DJing you mandatorily need a laptop, controller. See again from where he is learning, if he is learning from a place where there is a controller, he can go practice in various controllers. அவனுக்கு எந்த சாஃப்ட்வேரில் டிஜே பண்ணுறதுக்கு எந்த கண்ட்ரோலர் நல்லா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு he can buy that.
Or if he's, for example, if he's coming to me, I use the software called as tractor. So அவன் ட்ராக்டரில் கம்ஃபர்டபுள்னா ட்ராக்டர் S4 எதுவோ I will suggest him. ஓகே. ஸோ அவனுக்கு எந்த சாஃப்ட்வேரில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பொறுத்து தான் இது. So when I shifted, tractor was comfortable for me. I shifted. A few people shifted to a software called Serato. Iniki record box. There's a lot of softwares now. Okay. But prime 3, I will say record box, Serato and tractor. These 3 are the prime ruling things. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இது இருக்குல்ல, இவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படின்ற மாதிரி, do you have any assistance for you for doing some stuff? Nobody. You are the independent, நீங்கள் மட்டும்தான். ஓகே. அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை வந்து இப்போ யாராவது உங்ககிட்ட கற்றுக்க வரவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் லைக் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ தருவாங்க மிஞ்சி போனால் ஒரு இதுக்கு இவ்வளோ தருவாங்க? அசிஸ்டண்ட்டாக வராங்கன்னா அது என்ன நடக்கும்? ஸோ படி பேசிக்கலி ஐ டோன்ட் ஹேவ் எனி அசிஸ்டன்ட். இங்கேன்னு எந்த ஒரு கொண்டு எனக்கு யாராவது என் பேக் என் ஃப்ரெண்டு தூக்கிட்டு வந்தால் கூட எனக்கு பிடிக்காது. ஐ வில் நெவர் என் வேலை என் பேக் நான் தான் தூக்குவேன். தட் இஸ் மை திங். அது ஐ டோன்ட் ஹேவ் எனி அசிஸ்டன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே நான் ஒரு ஷோக்கு போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபேஸ் வேல்யூன்னு அதுவும் ஒன்று இருக்குல்ல. when Gautam is coming and playing is different. ஓகேங்களா? அவனை ப்ளே பண்ணிட்டு நான் பக்கத்தில் சும்மா நின்னா கூட அது ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரிலாம் இப்போ சார்ஜஸ்லாம் மாறுது. இப்போ ஜூனியர் டிஜேன்னு ஒருத்தன் வரானா அவனுக்கு இவ்வளோ தான் பேமெண்ட், இவ்வளோ தான், அதெல்லாம் ஃபிக்ஸ்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட். வாட் எவர் யூ வாண்ட் கிவ் him, you can give him. So and about the work what he is doing. So I've never had an assistant type or anything, or I've not ஹையர் பண்ணி anybody I hire or anything. If I'm busy, evenly I'm going to hire another person. So ஒரே நாளில் 2 வேலை இருக்குன்னா இந்த வேலையை நான் பார்ப்பேன். இந்த வேலைக்கு I'll send a replacement. So I'll tell him I'm sending my replacement. பட் இந்த இடத்துல அந்த ஃபேஸ் வேல்யூன்றது லைட்டாக அஃபெக்ட் ஆகும், பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். Obviously buddy. So they want to hire Gautam. Okay, Gautam is not available. I'm sending another person. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ஃபேஸ் வேல்யூன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ கௌதம் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறீங்க. இப்போ அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்க, நீங்கள் எனக்கு இந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க. ஒரு சில பேர் வந்து பட்ஜெட்டே தெரியாமல் வந்து சும்மா ரேண்டமாக வந்து கேட்குறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அப்படி சொல்ல முடியாது. படி சி எனக்கு கேட்குறவங்க எல்லாமே வாட் யூ சார்ஜ். ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு அவ்வளோ வெட்டிங் ரிக்வெஸ்ட் எல்லாம் வரும். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு எவ்ரி திங். ஓகே, ஃபஸ்ட்டு டேட் கேட்டுருவேன். ஐ ஷுட் பி அவைலபிள் ஆன் தட் டேட். ஓகேங்களா? And before I give them the rates, I'll have so many questions. Ask them, where is it happening? Is it going to be a party or a sangeet? What is going to happen? I'll sit and talk with the client. I'll understand the clientele first. And then only I'll give my rates. Okay. So that is how business works. நான் அதே மாதிரி இந்த கிளைண்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன், இந்த கிளைண்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன். என் ரேட்டு ஃபிக்ஸ்டு தான். ஃபிக்ஸ்டுங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து ஐ வில் நோ தட் அதே மாதிரி டேட் அதே மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிட மாட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லுவேன். பட் ஐ கெட் ஆல் தி இன்டெல். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் ஃபார் அ கிளைண்ட், ஐ வில் சே இல்லைங்க அந்த ரேட் நான் அவைலபிள் இல்லைங்க, ஐ வில் சென்ட் மை ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஐ வில் சென்ட் எ ரீப்ளேஸ்மெண்ட். அவ்வளோதான். சி ஆல் திஸ் கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் DJing ஃபார் வாட் 14-15 years now. 14-15 years. ஆமாம். ஸோ இட் ஆல் கம்ஸ் த்ரூ யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நீ வந்து கிளைண்ட் ஹேண்டில் பண்ண இதெல்லாம் யூ வில் நோ. இப்போ இந்த ஃபீமேல் டிஜேஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் வந்து வீட்டை விட்டு நைட்டு வெளிலனாலே தொடப்பக்கட்டை பறக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் கல்ச்சரில் வந்து அப்படி இருப்பாங்க. பட் ஆனால் ஃபாரின்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்ற போது யூ கேன் சி லாட் ஆஃப் ஃபீமேல் டிஜேஸ் அக்ராஸ் த வேர்ல்டு எக்ஸப்ட் இந்தியா, சென்னை நான் நினைக்கிறேன். இல்லை சென்னையில் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி ஃபினிஷ் தி क्वेश्चन. அவ்வளோ. ஸோ என்னன்னா, சி நம்பர் 1 இந்த கல்ச்சர் ஃபீமேல்ஸ் வெளில வரக்கூடாது, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன். பிகாஸ் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் டுடே பிகாஸ் ஐ எம் brought up by a single woman, the most strongest woman in the world for me. ஓகேவா? அது மட்டும் there are female DJs in Chennai. There are really good female DJs in Chennai. In India there's a lot of female DJs. There are really really good female DJs. You can take a slab. ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து உண்மையாக ப்ளே பண்ண தெரிஞ்சு நல்லா டிஜேயிங் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்ச டிஜே ஃபீமேல் டிஜே. இன்னொரு பக்கம் வந்து they just look good and the client wants them just to show off. Okay, that's 2 different parts. I know a lot of female DJs who are doing really good and who are doing really bad also. I don't want to pick up names or bring names. Okay, நிறைய பேர் உண்மையாகவே ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று விஷயம் எப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுட்டோ இல்லை ஒரு லேப்டாப் வச்சுட்டோ அவங்க டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாட்டு எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி போடுறாங்க. அது வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் DM ஃபார் புக்கிங்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பயோ மாறுறதெல்லாம் பார்க்குறது உண்டு. ஸோ அதை பற்றி படி இன்னைக்கு வீட்டில் ஜாலியாக எடுத்து போடுறாங்க, அதெல்லாம் வந்து சும்மா ஜாலிக்கு பண்ணுறாங்க. அக்ரீட். ஓகேவா? ஸோ DJs there are few DJs, so there's something called as beat matching. ஓகேவா? பீட் மேட்சிங்னா என்னன்னா, இந்த பாட்டிலேருந்து அந்த பாட்டுக்கு மாறுறதை மிக்ஸ் பண்ணி மாற்றுறது. ஓகேவா? அது வந்து இஸ் த பேசிக் ரூல் ஆஃப் டிஜேயிங். ஓகேவா? அந்த மிக்ஸ் பண்ணி மாற்றுறாங்கல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு என்னோட புது ரீமிக்ஸ்னு வெளில விடுறாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் நாட் கால்ட் அஸ் எ ரீமிக்ஸ். தட்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். தட்ஸ் கால்ட் அஸ் மேஷ் அப். ஐ மீன் நிறையா இருக்குது. மேஷ் அப், பூட் லெக், ஓகேவா, ரீவர்க், ரீட்ரம்,
ரீமிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தே வில் லேர்ன் தீஸ் திங்ஸ் வென் தே see I come from how to say era where we used to download hip hop. ஹிப்ஹாப்பில் வந்து ஒரு பாட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பாட்டே வந்து 5லேருந்து 6 டிஃப்ரெண்ட் மிக்சஸ் வச்சுருப்போம் நாங்கள். ஓகே, பிகாஸ் தட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அஸ். ஸோ இன்றைக்கி வந்து இதெல்லாம் பண்ணிடுறாங்களா இவங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறானுங்களா க்ரௌட் இப்போ பயங்கரமாக இருக்கிறாங்களா. ஐ பர்சனலி நோ திஸ் ஹேப்பன் டு ஃபியூ டிஜேஸ் இன் சென்னை டிஜேஸ் திஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஸ்ரீலங்காவில் ஹயர் பண்ணி காலேஜ் ஷோஸ்க்கு ஹயர் பண்ணி காமெடி ஆகி நிறைய விஷயம் எங்கள் அதுக்கே வந்திருக்கு. தே ஜஸ்ட் ஹயர் தீஸ் கைஸ். ஓகே, தே சி தி இன்ஸ்டாகிராம் திங் இஸ் ரைட். இன்ட்ரோலாம் பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, பயங்கரமாக எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவான். 10 நிமிஷம் இன்ட்ரோலாம் வச்சு அந்த ஃபேமஸ் ரீமிக்ஸ்லாம் வச்சு முடிச்சிருவேன். மிச்சம் 60 நிமிஷம் என்ன பண்ணுவேன்? அந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ண தெரியணும். 1 hour or 2 hour வாட் எவர் இஸ் த க்ரௌட். I've played sets for 6 hours 7 hours லாம். சார் என்ன பண்ணுவாங்க? ஆடினே இருப்பேன். நைட் கிளப்லாம் it worked. நைட் கிளப்? Yeah, it's in clubs you have to play. And our longest set was somewhere around 8.5-9 hours-லாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் நைட் கிளப்ஸில். I played கண்டினியூஸாக ப்ளே பண்ணிருப்போம். ஒரு பாட்டு போட்டு விட்டு அது முடியறதுக்குள்ளே குடுக்குன்னு ஓடி போய் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வருவேன். ஸோ தட் அண்ட் ஆல் ஹேப்பன்ஸ். ஸோ Instagram DJs, I will not say that like that. You should know that if you are hiring a person for a job, you should know if he is fit for the job. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Just 1 minute reel can't define them. But there are really good DJs who are doing this also. Okay. I know a friend, I'll give you a name. It's Zirex. Eric X Zirex. Eric ne friend avaga. He is doing a brilliant job. I myself call him and ask him doubts. He's the guy who came from Instagram or like No, he's famous on Instagram. He learned proper DJing. Okay. He actually has his own podcasting and everything and all. He is really good. இப்போ எனக்கே வந்துட்டு ஒரு என் ஜூனியர் ஒரு இது பண்ணுறான் அப்படின்னா எனக்கு தெரியல, நான் போய் போய் கேட்டு கற்றுப்பேன். ஓகேவா, தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். தட் இஸ் ஹவ் யூ சஸ்டெயின். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பார்ட்டி எல்லா பப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி ஃபார் கேர்ள்ஸ், நாட் ஃபார் பாய்ஸ். கப்பல் என்ட்ரி ஃப்ரீ. தனியாக இருக்க என்ன மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க? அது அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி பார்ட்டியில் இதான் நடக்குது. இல்லை ஐநோ இப்போன்னு கிடையாதுரா, 10-15 வருஷமாக அதான் இது. ஓகே, ரூல்ஸ். ஓகேவா, it was a rule, it is still a rule. I don't know why it is not. Couples-க்கும் free entry, girls-க்கும் free entry, boys மட்டும் stag அப்படி. All over the world அப்படி தான். ஏன் எனக்கு தெரியாது. இந்தியால மட்டும் அப்படி கிடையாது, எல்லா வெளியூர்லயே அப்படி இருக்கு. வெளியூர்ல அதுவும் இருக்கு, சில இடத்துல வந்து everyone pays entry அதுவும் இருக்கு. ஸோ இந்த மியூசிக் கல்ச்சர் வந்து அரௌண்ட் த குளோப் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? And obviously you would have lot of friends there. See buddy, touch wood, God's grace, I'm doing what 2 countries a month இன்னைக்கு. ஓகேவா, லைக் டச் வுட். கண்ணு வச்சிடறானுங்கடா, ஆல்ரெடி ஷோஸில் நிறைய வரமாட்டேங்குதுடா, கம்மி ஆயிடுச்சு. ஸோ சி நம்ம ஒரு ஊரில் வந்து ஐ கேன் சே தேர் மியூசிக் டேஸ்ட், the way they're listening is different. I'll say I have more Sri Lankan friends outside India than in Indian friends. Okay. Outside India வந்து எனக்கு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. And you should see the way they treat you buddy. விருந்தோம்பல்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா தமிழில்? அந்த அர்த்தம் தெரியணும்னா you should have a Sri Lankan friend. For example, Sri Lanka, as I told you, is the same. Whereas Malaysia, they listen to more nice folk numbers. Like அந்த சாம்பா ஃபோக் ஸ்டைல் பாட்டெலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஒரு கான்டினென்டாக. ஸோ யூ கோ டு ஸ்விட்சர்லாண்ட், ஃப்ரான்ஸ், அந்த சைட், யூரோப் சைட் போனேன்னு வையேன். ஸோ தேர் த கல்ச்சர் ஆஃப் ஆஃப்ரோபீட் அண்ட் பியானோ இஸ் கோயிங் வெல் நவ். ஸோ தே வாண்ட் மியூசிக் லைக் தட். ஓகே, ஆமா பியானோ, ஆஃப்ரோபீட், அந்த ஸ்டைல் மியூசிக்லாம் அங்கே கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சஸ் நம்ம பண்ண கற்றுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ஸ்டைல் நம்ம எடுத்துகிட்டு போய். அண்ட் whereas you go to Canada, US is again, is a classy 90s crowd நிறைய இருக்காங்க. They listen to this this நீ இல்லை என்றால் அந்த மாதிரி. எனக்கு இந்த இடத்துல I want to ask you a question. Any 3 songs or any 2 songs which is very peculiar எங்க போனாலும் இந்த பாட்டு கேட்கலாம்? Let's do this. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு சொல்லிடுறேன். Yeah, definitely நல்லா இருக்கும். That'll okay. Say Anivro, there's a lot of songs which is working right now because he's in the trend. I will say 100% இது போட்டா ஹிட் அப்படின்னா ஆலுமா, ஹுக்கும், யுவன் சார் வந்து மச்சி ஓப்பன் த பாட்டில் இஸ் லைக் மேண்டேட்டரி சாங். தேவா சார், ஆட்டோகாரர் இஸ் a very big hit there. எங்க போட்டாலும் வந்து அந்த அச்சுக்கு தான் இறங்கி ஆடுவானுங்க ஆட்டோகாரர். பிகாஸ் அதுக்கு வந்து பெரிய டான்ஸ் ஸ்டெப் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல, ஜாலியா இறங்கி ஆடுவாங்க. சலோமியா பறக்கும் எங்க போனாலும். தேவா சார். ராஜா சார் வந்து ஊரு விட்டு ஊர் வந்து இஸ் a very big hit. ரமான் சார் ஆப்வியஸ்லி அரபிக் கடலூரும் பேட்டர். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு இருந்தேன். உங்கள் டிஜியில் டான்ஸ் ஆடினேன் நான். இப்போ உங்களோட ஒரு பாட்காஸ்ட் பண்ண நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாருங்க, நீங்களே பார்த்துட்டு அது எங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வில் ஸ்பீக். வாரிசா லியோவா? லியோ நேரு இண்டோர் ஸ்டேடியம். ஆமாம், இந்த மாதிரி உங்களோட
டிஜேக்கு டான்ஸ் ஆன நானும் உங்களை வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி. அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து டிஜேவாக ஆகணும்னு ஆஸ்பைரிங்காக யோசிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டியோ ஒரு சின்ன ஒரு ஓகே ஏதோ ஒன்று தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நானும் இங்கே வந்திருக்கேன், நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்னா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் சேனல். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ரியலி கிளாஸி வே. ஐ நோ யூ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஆமாம் ஓகே, நீ இன்ஸ்டால மெசேஜ் பண்ணோடனே நான் வந்து பார்த்தேன், கண்டென்ட் எல்லாமே வந்து வாஸ் லெஜிட். நல்லா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஐ விஷ் யூ தி பெஸ்ட் அண்ட் யூ ஷுட் டூ மோர் பாட்காஸ்ட் லைக் வித் நிறைய பேர் கொண்டு. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நான் தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லார் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஐ வில் ட்ரை டு டூ இட். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணிடலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.